கனடாவில் ரெஜினாவில் வசிக்கும் ஹென்றி லாஸ்கோ என்ற 11 வயது சிறுவன் ஒருவர் கார்பன் மோனோஆக்சைடு விஷம் தாக்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் திகதி சிறுவன் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சிறுவனுக்கு அருகில் இருந்த அவரது தந்தை உயிர் பிழைத்துள்ளார். சம்பவ தினத்தன்று கட்டிடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்துள்ளன. கட்டிடத்தில் இருந்த சேவை உபகரணங்களிலிருந்து கார்பன் மோனோஆக்சைடு கசிந்ததாக ரெஜினா தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹென்ரியின் தாயார் மெரினா ஹில்ஸ் தான் வேலை செய்யும் இடத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது தனது கணவரும் மகனும் மயக்க நிலையில் இருப்பதை கண்டுள்ளார். எரிவாயு கசிவு இருக்கலாம் என்பதை உணர்ந்த அவர் 911 அழைத்தார். அவசர கால குழுக்கள் வரும் வரை தனது மகனை காப்பாற்ற அவர் முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஒரு புதிய வேலை மற்றும் ஹென்ரியின் காற்பந்து வாய்ப்பு ஆகியவற்றுக்காக குறித்த குடும்பத்தினர் நியூ பவுண்ட்லேண்டில் உள்ள செயின்ட் ஜோன்ஸில் இருந்து ரெஜினாவுக்கு சமீபத்தில் இடம்பெயர்ந்தனர். ஹென்றி கோல் கீப்பராக விளையாடிய நிலையில் ஒலிம்பிக்கில் பங்கெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் இருந்தார். இந்த நிலையில் குறித்த கட்டிடம் தற்போது சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பானது என அறிவிக்கப்பட்டுள்ளது.